ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கங்களும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. எரேமியா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 மற்றும் 7. பரிசுத்த கடவுள் அந்த நாளிலே எரேமியா என்னும் தாம் தெரிந்தளித்த தீர்க்கதரிசியினிடத்தில் கூறிய வசனத்தை கேட்டோம். எரேமியாவை அனுப்பின அதே ஆண்டவர் இன்றும் நமக்கு கூறுவது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுவது என்னவென்றால், நாம் அவரண்டை வரும்பொழுது நாம் பேச அறியாத மக்களாக மாறிவிடுகிறோம். மாத்திரமல்ல, ஒரு சிறு பிள்ளையை போல ஒன்றுமறியாத மக்களாக காணப்படுகிறோம் என்றால் அதுவே உண்மை. அந்த நிலைமையில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கூறுகிறார், இனி நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, இனி நீ சிறு பிள்ளை அல்ல, உன்னிலே நான் வாசம் செய்கிறேன். அது மாத்திரமல்ல, என் வார்த்தைகளை உனக்கு அருளுகிறேன். ஆகவே நீ நான் அனுப்பும் எல்லாரிடத்திலும் போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் பேசு என்கிறார். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால், ஆண்டவர் அனுப்புகிற மக்களிடம் நாம் செல்ல வேண்டும் என்பதை ஒழிய நமக்கு பிரியமான நமக்கு சாதகமான மக்களிடம் போக வேண்டும் என்பதில்லை. ஆண்டவர் தெரிந்தளிக்கும் எல்லாரிடத்திலும் போக வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அத்தோடு நாம் நமக்கு பிரியமான வார்த்தைகளை ஆண்டவரின் வார்த்தைகளாக கூறாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிடும் வார்த்தைகளை மாத்திரம் பேசும்படி கட்டளையிடுகிறார். எத்தனை ஆச்சரியமான அற்புதமான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் அல்லவா? நாம் அவருடைய பிள்ளைகளாகும் பொழுது நமக்கு அவருடைய வார்த்தையினால் வல்லமையை அருளுகிறார். அவர் கூறும் மக்கள் அனைவரிடமும் பேசத்தக்கதான பலத்தை, ஞானத்தை, தைரியத்தை அவர் அருள் செய்கிறார். அருள் செய்யும் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், நன்றி செலுத்துவோம். God bless you.